ஆலங்குளத்து புலி. ஓ பொங்கல் செலிப்ரேஷன் போல. சிலம்பத்திலே சிங்கம். வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் சிரிச்சு. என்னடாச்சுன்னா ஒரு ப்ரோ இதுக்கப்புறம் காலேஜுக்கு போக மாட்டேன்ல. வீடியோ பார்த்து எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. நீலாம் எப்படி அந்த காலேஜில் இருந்து பெட் பாய் எடுத்து பாரு ஒரு ஓட்டம். காலேஜ்னு கூட பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ப்ரோ நெவர் ஃபர்கெட் 2025 பொங்கல் செலிப்ரேஷன். மோர் தென் வீடியோ கமெண்ட் செக்ஷன் மேக்ஸ் மீ லாஃப். எப்பவுமே நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் படிச்சு தான் பயங்கரமாக ஒரு ஃபன்னாக இருக்கும் வீடியோ விட. இப்போ மற்ற சேனல்லாம் பார்ப்பீங்க, ட்ரோல் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட்ஸ்லாம் படித்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, புதுசாக வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைனா அடுத்தடுத்து போகிற வீடியோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சிரிக்க வச்சிடும். ஏன்னா நிறைய வீடியோ கமெண்ட் போய் பாருங்கள். முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு சில பேர் 2 வீடியோ பார்த்துருப்பாங்க, நான் அதுக்கப்புறம் தான் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஒரு 4-5 வீடியோக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இதுக்கு முழுக்க காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலப்பற கேங், கமெண்ட்ஸ் கேங்னு வந்து நம்ம கேங்கை கூப்பிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து அலப்பற கேங்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் யோசித்தேன், சரி நம்ம சேனல் வந்து அலப்பற கிளப்பறன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேங்கை வந்து அலப்பற கேங்னு வந்து மாற்றிடலாம். ஏன்னா நம்ம அலப்பறை தானே கொடுத்துருக்கோம், அதனால் அலப்பற கேங்னு வந்து வச்சிருவோம். இனிமேல் நம்ம கேங் அலப்பற கேங். இந்த வீடியோ வந்து பயங்கர அலப்பறையாக இருக்க போது ஃபன்னான ரீல்ஸ் பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸை பார்த்து படித்து ஃபுல்லாக வந்து ஃபன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அலப்பற கிளப்பிடுவோமா? ரகளைகள் ஆரம்பம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அலப்பற கிளப்புறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் ஜாக்கெட்டு போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. வணக்கம் மக்களை, இன்றைய முக்கிய செய்தி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆயிருக்கவே வந்து இடம் இல்லை. ஆயிருக்க இடம் இல்லாம எல்லாமே முள்ளு சீத்தையப்புறம் அழிச்சு விட்டாங்க. நாங்க எங்க போய் உட்காந்து பேடுறதுன்னே ஒரு அளவு ஒண்ணுமே தெரியல. பூரா முள்ளு காடா இருந்துச்சு நண்பர்களே, ஒண்ணுமே இல்லை. எங்கிட்டு போய் நாங்கள் பேடுறதுன்னே ஒண்ணுமே தெரியல. என்னடா பண்றதுன்னு இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. என்ன பண்றதே தெரியல. அங்க பாருங்க, ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம எல்லாமே வந்து அழிச்சிட்டாங்க. ஏதோ இந்த என்னது இது, என்னடா எருக்கஞ்செடிக்குள்ள மறைஞ்சுக்கிட்டும் ஏதோ ஒரு 1-2 முள்ளு சீத்த இருக்கு, அதுல மறைஞ்சுக்கிட்டு பேண்டுட்டு உட்காந்துருக்கோம். அந்த வீடியோக்கு மட்டும் சிரிக்கல, கமெண்ட்ஸ் நினைச்சு சிரிச்சுன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, வீடியோ வந்து சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்க கூட. ஓகே, கமெண்ட் பார்ப்போம் இந்த வீடியோக்கு. மரம் வளர்ப்போம், மறைவாக இருப்போம். சரி என்னடா மரம் வளர்ப்போம் மழை பெய்யும் மாதிரி வேற லெவலில் கமெண்ட். தகவலுக்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து இருங்க. எருக்கஞ்செடியோரம் முக்கி இருந்தையோ சாமி வருஷம். நினைச்சா சிஎம் ஐயா காதுக்கு கொண்டு செல்லும். எந்த பயனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு ஆயிருக்க இடமில்லை, நடைபாதையில் போ பேருங்கடா. என்னடா இது, உண்மையாகவே கமெண்ட்ஸ்லாம் எங்கே தான் யோசிக்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து நம்ம பார்த்து சிரிப்பாக இருக்கும்போது ஓகே ரொம்ப ஒரு சில இதெல்லாம் பச்சையாக இருக்கும், படிக்கவே முடியாது, முகம் சொடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப வந்து கன்றாவியான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். முகம் சொடிக்கிற அளவுக்கு ரொம்ப பச்சையாக திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. திட்டுற அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வீடியோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரீல்ஸில் பண்ணுங்கள், ஃபன்னாக பண்ணுங்கள், ரொம்ப கன்றாவியான வீடியோ பண்ணாதீங்க. நான் பார்க்க முடியல. வாழ கஷ்டம்னு கேள்விப்பட்டு இருக்கேன், இவன் என்னடா பேர கஷ்டம். நைட்ல போய் பேருனா அது வரைக்கும் அடைக்கிறாரு கூட, காலையில் அவசரத்துக்கு கேட்க போகுது. அதானே உலக வழக்கம். சிறந்த நடி. நானும் சுகமாக இருக்க ட்ரை பண்ணுறேன், முடியவே. இவன் நண்டு கால் தானே, இப்போ என்ன பெண்ணு காலா. வலது கொட்டையை வாட்சி போதி
ப்ரோ இத்தனை நாள் எப்படியோ இது செமையாக நடிப்பு. ஆனால் ஏதோ ட்ரை பண்ணுறாருல அது சந்தோஷம். இப்போ இவரோட வீடியோவை நம்ம சிரித்து என்ஜாய் பண்ணுறதுலாம் அதுவே வந்து பெரிய விஷயம் தான். அவருக்குமே தெரியும் இதை பார்த்து சிரிப்பாங்க, கலாய்ப்பாங்க, நண்டு காலுன்னுவாங்க அப்படின்லாம் தெரியும். இருந்தாலும் பண்ணுறாங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டுவின் புதிய முயற்சி. ஆண்மகனின் அடையாள சின்னம் நண்டு. சார் இது ஆக்சுவலி என்ன சார்? பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு புலியினுடைய நகம். புலி நகம் கிடைச்சிச்சு தாத்தா அந்த மாதிரி. இல்ல இது ஒரு ஆந்திரால ஒரு பக்கம் வாங்கினீங்க. ஓ என்னது நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு அடிப்பீங்க நல்லா கணக்கா. கடைசியில் அவர் அரசே பண்ணிட்டாங்க. கமெண்ட் பார்ப்போம். அண்ணன் மைனஸ் அந்த முதல்ல வெட்டணும்டா. கோயம்புத்தூர் மாப்பு வச்சுட்டோம்டா. ஆப்பு மாப்பு வச்சுட்டா ஆப்பு. அங்கிள் பீலை அருமையா அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. உங்ககிட்ட நாட்டு மாட்டு பால் டீ கேட்டனா? நான் நாட்டு பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? நான் வெளியே வந்தது பண்ற காரியம் தான்டா. யாரா குண்டிகளை பண்ணு தூக்கி போட்டு அநியாயம் பண்றீங்க. ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா இந்த ஊர்ல. இருந்தாலும் ரொம்ப கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா. என்னால ஏத்துக்கவே முடியல ஃபேமிலிஸ். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். நைட்ல எனக்கு தூக்கமே இல்லை ஃபேமிலிஸ். ஆனா ராகுல் அண்ணாவுக்கு நேத்து நைட்டு தான் ஃபேமிலிஸ் இறுதி சடங்கு நடந்திருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா. எதுக்கு இது அழுது இது வீடியோ போட்டுன்னு தெரியல பையன். ஏய் தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான். எனக்கு ஏதாவது வச்சு வாயில ஐ திங்க் ஓவர் ஆக்டிங். பார்த்தீங்களா தம்பி நடிக்கலாம் ஒரு அளவுக்கு தான் சரியா. மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் கஷ்டம் தான். அவருடைய காமெடி வீடியோஸ் பார்ப்பவர்களுக்கு நல்லா நடிக்கிற தம்பி. ஏன் தான் இது தேவையில்லாமல் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு வீடியோ போட்டு அது ஒரு எனக்கு புரியவே இல்லை. சி பேபி என்கிட்ட இதுவரை ஏதாவது மறைச்சி இருக்கியா சொல்லுடா, நான் கோச்சிக்க மாட்டேன். ஹி சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டும் போது கோட்டையில் அடிபட்டுருச்சு. பிளாக் அவ்வளோதான், பல்பு போயிருச்சு. யூஸ் ஆகாத பல்புன்னு நினச்சி பிளாக். கமெண்ட் பார்ப்போம். இதுதான்டா உண்மையாகவே கொட்டை கலக்கிய பதிவு. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல். அடியாயப்பட்டீங்களா? மீ ஆஃப்டர் டேக்கிங் ஸ்ட்ரீட் டாக் டு மை ஹோம். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. அவ்வளோதான். உனக்கு சோறு இல்லை, அதுக்கு சோறு இல்லை, கிளம்பி. மை மாம் அது இருக்கட்டும், நீ வெளியே போ. தீப்பொறி இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இதுவும் நடக்கும். ஆல்ரெடி 2 நாய் இருக்கு, இதுக்கு இன்னொரு நாய். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரி நாய் கூடிய வெறி நாய் கூடிய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மாம்பீல 2 நாய் வெளியே போகடா. சோறா சுரணையா சோறுதான். நார்மல் இல்லனா எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? ஹலோ ஏலியன் கப்பல் ஃப்ரம் மல்டிவர்ஸ். ஆமா நார்மல் பீப்புள் இல்ல போல போடா. நீங்க இல்ல ரஞ்சித் சார். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, நமக்கு தான் போல அப்படின்னு கடைசியில் பார்த்தா உங்களுக்கு இல்லை அவருக்கு. கமெண்ட் பார்ப்போம். தோத்துக்கிட்டே இருக்கேன். எமோஷனல் டேமேஜ். அந்த வலி இருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இன்னொரு ஹெல்ப், இவ கூட ஆக்ட் பண்ற ஜான் ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கானா, என்னன்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? இன்னைக்கு எங்க ஷூட்டிங்? ஐ ஸ்லோடா. Your dad?
மாஸ் பண்ண இந்த இடத்துல தமாசாயிடுச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆக்டர் ராக், டாக்டர் சாக்கடு, டாக்டர் டிஸ்ட்ராக்ட். ஒன் செகண்ட். இத பண்ணா லைட்டா வர மாதிரி வரும்னு ஏதாவது டெக்னிக்ஸ் பண்ணி நானும் ட்ரை பண்றேன் லைவ்லயே. சில பாடி மேனர்ஸ் ஏதாவது இருக்கும்ல எளிமையா வர்றதுன்னா இதுதான் எல்லாருக்கும். விஜய் சார் வந்து கையை ஆட்டிட்டு பேசுவாரு. ஓகே. குஷி படத்துல பேசுனேன் ஜெனி இந்த புருவத்தை பாருங்க. ஓகே 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 சூப்பர். ஓகே ஓகே ஜெனி ஓகே ஓகே யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ ஜெனி. யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ. ஓகே. எப்ப பார்த்தா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஓகே. இது கோவம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. ஓகே. அதே ஒரு ரொமான்ஸ்ல விட்டாருன்னா வாயில புள்ளி வச்சு பாரு. எனக்கு பாக்கு போட்டு அதை உள் வாங்கணும். ஓகே. அதை உள் வாங்கிட்டு பண்ணி நல்லா இருக்கும். ஓகே ஓகே. லெஃப்ட் கை வந்து எப்பவும் இங்க தான் இருக்கும். வெளியில வந்துட்டாருனா ஓகே ஓகே. பேண்ட்ஸை பாட்டனா ஓகே ஓகே. சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வாவ் வாவ் வாவ். ஏய் அவனை கலாய்க்க உன்னை அது கூட தெரியாம டேய் உண்மை நினைச்சு இன்டர்வியூ எடுக்கிறான்னு நினைச்சு பேசுகிறேன். டேய் உனக்கெல்லாம் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சந்தனத்து பூசிக்கிட்டு பொட்டு வேற வச்சுக்கிட்டு மாலை வேற போட்டுதா. பஜ்ஜி மாவில் வந்து பல்லி திருப்பாச்சி காட்டுப்பூச்சி. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வருஷம் ஒரு கிறுக்கிட்ட மாட்டிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. வருஷம் இல்லை, நான்லாம் ஒரு வாரமும் வீடியோ கம்பல்சரி ஷூட் பண்றேன். எடிட் பண்ண தான் டைம் ஆகுது. வாரத்துக்கு ஒருத்தன் வந்து மாதிரி சிக்கிறான், நம்ம வாரத்துக்கு ஒருத்தங்கிட்ட சிக்கிறோம். அதேதான் அதேதான். அன்பா நான் பாய் தலகணி வந்துட்டேன்டா. ஓஹோ கொஞ்சம் லேட் ஆச்சு போல. கொஞ்சம் ரஜே போலாமா? இது ஒன்றா உண்மைதான். இதை விட ஹைலைட்டே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணும், பஸ் ஸ்டாப்லன்ட்டு வந்துட்டு கால் பண்ணுவோம். அப்போ கொரியன் செட் இல்லை, கொரியன் செட்லேருந்து கால் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் அட்டன் பண்ணுவார். டேய் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பேன். ஷூ போட்டுன்னு வந்துட்டே இருக்கணும். ஷூ போட்டுன்னு எப்படி வந்து இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. படத்துக்கு போவோம். இப்போ 7:30 மணி ஷோவாக இருக்கும். 7:15 தான் வருவானே. 10 நிமிஷம் நம்ம லேட்டாக போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கூட பாய் தலகணி திரும்ப தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டா பிடிச்சீங்க. நான் எப்பவுமே இப்படி படுக்க மாட்டேன். ஏர்ல அது ஒரு மாதிரி ஒரு வியர்டான இது. எனக்கு யாரோ எப்போதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா படுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நார்மல் பீப்புள் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. கமெண்ட் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? யாருக்கு? அதானே யாருக்கு? என்ன ட்ரீட்மெண்ட்? when friend uses color pens in his paper. ஓகே ஓகே. உன் பேண்ட் ஷர்ட் கட்டிட்டு அவ சேலை வாங்கி கட்டிக்கடா. 9 பை. ஸ்கூல் படிக்கும் போது 11th 12th தான் கூட நான் ஒரு ப்ளூ கலர் இல்லை ரெட் கலர் தான் கொஞ்சம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பசங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க பவுச்செலாம் வச்சுன்னு இருப்பானுங்க. பவுச் வச்சு அதில் கலராக வச்சு போனுங்க. ஒவ்வொருத்துக்கும் மார்க் பண்ணிப்பானுங்க. கரெக்டாக அப்படியே அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த A4 ஷீட்டில் எழுதி கொடுப்பானுங்க. அப்படியே ஸ்கூலில் ஏதாவது டெஸ்ட்னால எழுதி கொடுக்குறது அதுக்கு ரிலேட்டபுளாக போட்டுருக்கேன். பொண்ணு ஏன்னா பொண்ணுங்க தான் அதிகமாக அந்த கலர் பென்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதனால் கலாய்ச்சி மீன் போட்டுருக்காங்க. கமெண்ட் பார்ப்போம். பாய்ஸ் யூஸிங் பவுச் இன்ஸ்டீட் ஆஃப் பென்சில் பாக்ஸ். கரெக்டாக போட்டுருக்கேன். மீ இன் எக்ஸாம் ஹால். டே யாராச்சும் 2 பென் இருந்தால் கொடுக்குறா. இன் எக்ஸாம் ஹால் இருக்க பிரச்சனை இல்லை வேற. நோ டீ ஒன்லி சாணி யூஸ்லெஸ். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆம்பளையா பிறந்துருச்சேன். என்ன நாமல நீ என்ன கஷ்டப்பட்ட? இதான்டா தங்கு டான். அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்பவே வேற லெவல் டான் பேச்சிருக்காரு காமெடி. இருந்து எடுத்த நாய் வந்து உங்ககிட்ட உரிமையோட எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு அது கேட்காது. எப்போ ஒரு அனிமல் நம்ம கிட்ட உரிமையோட எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நீ இதை செய், நான் உனக்கு இதை தரேன் அப்படின்ற டிமாண்ட் நீங்க வைக்க முடியும். யூ செட் I'll give a biscuit. This is a general concept for all other animals. But இங்க அந்த வேல்யூ ஆகாது. அது வையே நீ பக்கத்துல இருக்கியோ அப்ப நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கும். நாம எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவ சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையே அப்படிதான் அவங்க குப்பத்திட்டுல வாழ்ந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே பெக் பண்றதை தாண்டி என்ன சொல்றது, நீங்க எல்லாம் இல்லாதப்போ உங்களை தொந்தரவு பண்ணாம இவங்க இருக்கிற இடம் தெரியாம வாழ்வாங்க. இதை பார்க்கும்போது
ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நான் வந்து இது வரைக்கும் வந்து அழுததே கிடையாது எதுக்குமே. தாத்தா செத்ததுக்கோ பாட்டி செத்ததுக்கோ பெருசாக எதுக்குமே அழுது கிடையாது. சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு அழுதுன்னா எங்கள் அப்பா ஓட அடித்து ஏரி உள்ள விரட்டினார். அப்போ அழுதேன். ஒரு என்ன வயசு இருக்குன்னு தெரில, ஒரு 6-7 வயசு இருக்குமோ இல்லை 6வது 7வது படிச்சுட்டு இருந்தேனான்னு தெரில. அதுக்கப்புறம் 10th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு தெருவில் ஒரு நாய், அந்த நாய் வந்து பக்கத்து தெருவில் வந்து ஒரு குட்டி போட்டுருந்துச்சு எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில். திடீர்னு எனக்கு வந்து என்னென்னா நாய் வளர்க்கணும் ஒரு ஆசை. போய் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து டக்குன்னு போயிருந்தேன். போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா சரி நீங்கள் என்னென்ன கலரில் நாய் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மைண்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வளர்த்த நாய் வந்து கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆஷ் கலர். என்ன சொல்கிறேன்னா இப்போ பின்னாடி நீங்கள் செவுர் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஆஷ் கலர் கரெக்டாக ஒரு மாதிரி சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் கலரில் இருக்கும். கண் வந்து செம ப்ளூ. ஒரு ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரீட் டாக் ஒரு தெருநாய் வந்து அந்த குட்டி போட்டுருந்துச்சு. நிறைய ஒரு 4-5-6 குட்டி இருக்கும். ஆனால் அதை பார்த்தோன்னே தனி அது மட்டும் கலர் ஃபுல்லாகவே ஒரு சிமெண்ட் கலரில் இருக்குது. கண் செம ப்ளூ. எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன். செம்மையாக பெடிகிரி. ரொம்ப நம்ம வீடே இருக்கிறதுக்கே நமக்கு இருக்கிறதுக்கே 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கும். அதுலேயே நான் என் 2 தம்பி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தூங்கி, எங்கள் அப்பா வந்து வெளில தென்னையில் பார்த்து தூங்குவார். கொட்டை ஆப்போசிட்டில் கொட்டா இருக்கும். அந்த கொட்டாவில் வந்து பழைய திங்ஸ் இருக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கு. அந்த மாதிரி அதுலேயுமே நான் அந்த நாயை வச்சு கூட நைட்டில் கூட வச்சு பார்த்துப்பேன். சைடில் எங்களுக்கு பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு கோணி பை மாதிரி போட்டு அதில் படுக்க வச்சு அதுக்கு மேலே அதுக்கு துணியெலாம் வச்சு போற்றி அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நல்லா பார்த்துட்டே வந்தேன். 10th எக்ஸாம் முடிஞ்சு சம்மர் லீவ் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு ஒரு மந்த்து கழிச்சு வீட்டுக்கு போகிறேன். அது வந்து அந்த கொட்டாவில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. பழைய பெட்டு வந்து அந்த பஞ்சு இருக்கும்ல, அந்த பஞ்சாக வந்து அந்த பெட்டில் இருந்தபோது இப்போ அந்த பெட்டு வந்து பஞ்சாக இருந்தது, கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி. இது நாய்க்குட்டியை வந்து அங்கே கட்டி போட்டிருக்கவே அதுனா இருக்குது. அது கச்சு பிச்சு கொஞ்சம் உடம்புக்குள்ளே போயிருக்கும் போல். அது வந்து உடம்புக்கு ஒத்துக்காமல் அப்படியே பேதி மாதிரி ஆகி ரத்த பேதி மாதிரி ஆகி அதை வந்து ஏற்றுக்கவே முடியல என்னால். ஏன்னா அது சின்ன குட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து அது வளர்த்து அது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் இறந்து எங்கள் ஊரில் வந்து ஏரிக்குள்ள ஒரு சின்ன பழைய ஒரு மேடு மாதிரி, பழைய செங்கல் சொல்லியோட மேடு மாதிரி இருந்தது. அதில் போய் புதைச்சிட்டு பழம் நோண்டி புதைச்சிட்டு பால் ஊற்றிட்டு அப்புறம் எங்கள் அப்பா என் தம்பியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் அங்கேருந்து ஒரு மாதிரி ரொம்ப கண் கலங்கிட்டு ரொம்ப அழுதுட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் அழுது லைஃப்லேயே பயங்கரமாக. அதுலேருந்து எனக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்கூல் வர 11th 12th வந்துட்டேன். 11th 12th அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு உயிராக பிறப்பீங்க. பிறந்துட்டா சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுக்கு சர்வைவ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இடையில் வந்து எல்லாமே வந்து நம்ம மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுலேருந்து நான் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெட்டுமே வளர்க்கல நான். ஸோ ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நான் தனியாக வீடு எடுத்து தங்கி இன்னும் வந்து ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கல் மனசு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையும் தாங்கும் அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டேன் நான். ஸோ எப்படி இப்போ என்னோடய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா எதுவுமே இப்போ நிலை கிடையாது. போனால் என்ன ஒன்று ஆகலாம், யாருக்கு என்ன ஒன்று ஆகலாம். எக்ஸாம்பிள் இப்போ அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு தான் பையன் ராகுல் கிட்டின்னு சொன்னால் அவன் இறந்துட்டான். அந்த மாதிரி தான் எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரையும் சுற்றி இருக்க ஹாப்பியாக வச்சுங்க. ஸோ அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ மூலிமா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவன் வந்து என்னடா இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அதனால் வந்து இப்போ வர கமெண்ட்ஸுக்கு மட்டும் ரீப்ளே பண்ணுறான்னு வந்து நினைக்கிறேன். நான் வர எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்ருக்கேன். இவன் வந்து சேனல் பெருசானா வந்து கமெண்ட் பண்ணாமல் ரீப்ளே பண்ணாமல் இருப்பான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இதே மாதிரி தான் எப்பயும் இருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸே எவ்வளோ படிக்கிறோம், நம்ம கமெண்ட்ஸை படிக்க மாட்டோமா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மட்டன் குஸ்காவா சிறிய சந்தோஷமா இருங்க.